ஃபேஸ்புக்கில் பேஜ் இல்லாமல் ப்ரொஃபைலே ஏர்ன் பண்ண முடியும். வீடியோ போகிறதால நம்மளுக்கு எப்படி ஏர்ன் பண்ணணும்னா மானிட்டேஷன் ஒன்று வந்து எனேபிள் ஆகும். மற்றவங்களோட வீடியோ திருடி போகிறதாலையோ படத்தோட மூவி கிளிப்போ அந்த அதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியாது. உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் பேஜ் இல்லாமல் ப்ரொஃபைலே ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி சேனல் அதை ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை ப்ரொஃபஷனலாக மாற்றணும். ஓகே, ஒரு ப்ரொஃபஷனல் மோடாக மாற்றணும். அது எப்படி மாற்றணும் தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொஃபஷனல் மோடாக மாற்றிங்க. ஓகேங்களா? சரி, மாற்றினா என்ன சேனல் வரும் நம்மளுக்கு, அது எப்படி நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஒன்று வந்து எனேபிள் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு சி மோட்னு சொல்லி காமிக்கும். அந்த சி டாஷ்போர்டில் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மானிட்டேஷன் சொல்லி ஒரு எனேபிள் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மானிட்டேஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் அண்ட் ரீல்ஸு, ஸ்டார் ரேட்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், லைவ் வீடியோஸ் இருக்கும், இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் இருக்கும். இந்த 5 இருக்கும். இந்த 5 மூலியமாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க வீடியோ போறதால நம்மளுக்கு எப்படி ஏர்ன் பண்ணணும்னா, மத்தவங்களோட வீடியோ திருடி போறதாலயோ மத்தவங்களோட வீடியோவை நீங்க எடுத்து அப்லோட் பண்றதாலயோ ஒரு படத்தோட மூவி கிளிப்போ அந்த மாதிரி கட் பண்ணி போறதால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் வேணா இன்க்ரீஸ் ஆகும். அவசரம் அதுல இருந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் வேற எப்படி ஏர்ன் பண்ணலாம் கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட்டா இருக்கணும். ஓகேவா? நீங்க வந்து ஓனா மேக் பண்ண வீடியோவா இருக்கணும். இல்ல ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேசின வீடியோவோ, இல்ல ஒரு கண்டென்ட்டை பத்தின ஒரு டாபிக்கோ, இல்ல ஒரு சமையல் வீடியோவோ, அதான நீங்களா ஓனா மேக் பண்ணி நீங்களா எடிட் பண்ண வீடியோவா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வீடியோவோ நீங்க ஒரு ரீல்ஸாவோ இல்ல ஒரு கண்டென்ட் வீடியோவை போட்டிங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் வந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியும். சரிங்க சார், நான் வீடியோ எல்லாம் எடுத்துட்டேன், நான் போட்டுட்டேன், அது எனக்கு எப்படி எலிஜிபிள் ஆகும், அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் ரீல்ஸ். ஓகேவா? அந்த ஆட் அண்ட் ரீல்ஸை பற்றி தான் காமிக்கிறேன் பாருங்க. இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கீப் ரீல்ஸ் ஆஃப் த ஃபாண்ட் டு த கிரியேட்டர், ஆட் ஆன்ஸ் ரீல்ஸ் அண்ட் த similar the aptitudes of monetization eligible reels ads. ஓகேவா? get pay the earn money. ஓகேவா? நீங்க ஏர்ன் பண்றதுக்கு இதுல எலிஜிபிள் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, invite only, add on reels is only available for invitation but no notify for the any updates. ஓகேவா? நீங்க எப்பவுமே Facebook உங்களுக்கு வந்துட்டே இருந்தனா அதுல நீங்க வந்து அப்பப்ப அப்டேட் கொடுத்தாங்கன்னா அப்டேட் பண்ணீங்க. அப்டேட் பண்ணிட்டு நீங்க வீடியோ ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்வைட் பண்ணா மட்டும் தான் இந்த ரீல்ஸ்ல வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, ரீல்ஸ் போறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அவங்கள இன்வைட் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து எதுவும் அதுக்கு டார்கெட் எந்த ஃபாலோவர்ஸோ இன்க்ரீஸோ எதுவும் கிடையாது. சரிங்களா? ரீல்ஸ் பத்தி சொன்னீங்க, இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்னு சொன்னீங்களா, அதுல எப்படி நம்ம ரெவன்யூ பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா, அதை சொல்றேன் பாருங்க. இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணிட்டே போனா ஏர்ன் மணி ஃபார் த யுவர் வீடியோஸ், உங்களுடைய கண்டென்ட் வீடியோக்காக இது எலிஜிபிள் ஆகிறது. ஓகேவா? சரி, எலிஜிபிள் கேட்டகரி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரி. ஓகேவா? அந்த 5 வந்து நீங்க எலிஜிபிள் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இது எனேபிள் ஆகும். இது என்னென்ன எனேபிள் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்ட்ரி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா இந்தியனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் ஆயிடும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மானிட்டேஷன் பாலிசி, அவங்களுடைய பாலிசி ஃபுல்லாக நீங்கள் கம்பல் பண்ணி கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்களோட வீடியோ எடுத்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அன்வாத்தரைஸ்டு கண்டென்ட் மாரி வந்துடும். அந்த மாரி வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ஓன் வீடியோ போகிறீங்க, அதனால் அதுவும் வந்து டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆகிடும். ஓகே, அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60,000 மினிட்ஸ், 60 நாளுக்குள்ள 60,000 மினிட்ஸ் வந்து வியூஸ் வந்து போயிருந்ததுன்னா அந்த டைமிங் வந்து போயிருக்கணும். ஓகே, 60,000 மினிட்ஸ் வந்து உங்கள் வீடியோ ஓடி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் ஆகும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ள டிமாண்டாக வந்து ஒரு 5 பேர்னாச்சும் ஷேர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி 5 பேர் ஒரு ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீடியோ அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகிடுங்க. இந்த இது வந்து எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா இது மூலிமா வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே சார், வேறு எதில் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதே தான் ஸ்டார். இந்த ஸ்டார் ரேட்டிங்னு ஒன்று இருக்குது. அதில் எப்படி தான் சார் எனேபிள் ஆகிறது, அது என்ன தான் நம்மளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ரேட்டிங் வந்து எனேபிள் ஆகிறத தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? அந்த சூப்பர் தேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கணும், இவ்வளோ வீடியோஸ் நீங்கள் வீக்ஸ் போயிருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகேவா? அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான். யாராவது வந்து உங்கள் வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டொனேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு டொனேட் பண்ணுற மாதிரி ஒரு 20 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுக்குறது. ஓகே, அது வந்து அவங்களா ப்ரொவைட் பண்ணுறது தான் அந்த ஸ்டார் ரேட்டிங். மற்றபடி நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் ஓப்பன் பண்ணிட்டாலே நமக்கு ஃபேஸ்புக்கில் போய் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டாலே ஸ்டார் ரேட்டிங்கில் நமக்கு அமௌண்ட் வரீங்கன்னா வராது. ஸ்டார் ரேட்டிங் வந்து அவங்களா கொடுக்குற அமௌண்ட். நீங்கள் இவ்வளோ காயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு போனஸாக யூடியூப்பில் தருவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே சார், வேறு எதில் இது பண்ணலாம் பார்த்தீங்கன்னா போனஸ்லாம் எனக்கு காமிக்கிறதுனா போனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா போனஸ் என்னன்னா அதுவும் வந்து இன்வைட் பண்ணுறது தான். ஓகேவா? நீங்கள் அதுக்குன்னு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இவ்வளோ ரீச் ஆயிருக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்களா இன்வைட் பண்ணுறது தான். ஓகேவா? உங்களோட வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் போயிடுச்சு, நல்ல க்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னா போனஸ்னு சொல்லி உங்களுக்கு எனேபிள் பண்ண சொன்னாங்க. அது நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 30 நாளுக்குள்ள இவ்வளோ இது போயிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் கிஃப்ட்டாக $3000 தருவோம்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? பட் நீங்கள் அந்த $3000 நீங்கள் எப்படி இது பண்ணணும், அதை ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களோட வீடியோ நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் வந்து கரெக்டாக 30 நாளில் ரெகுலராக நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் போகிற போஸ்ட்டுக்கோ இல்லை வீடியோக்கோ இல்லை ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸுக்கோ அந்த மாதிரி அவங்க கொடுக்குற இதை பொறுத்து. ஓகேவா? போனஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க இன்வைட் பண்ணுறாரோ அதுதான். நீங்கள் ஒரு கண்டென்ட் வீடியோவுக்கு இல்லை ஃபோட்டோஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ
ஃபோட்டோவும் கண்டென்ட் வீடியோ போட்டிங்கன்னா அதில் மட்டும் வர ரெவன்யூ வந்து அவங்க எடுத்துக்கோங்க. ஒரு $100 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு போனஸாக ஒரு அமௌண்ட் தருவாங்க. அது வந்து $3000 ரீச் ஆயிருக்கும். ஒரு சில பேருக்கு $30,000 கொடுப்பாங்க. அந்த மாதிரி போனஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது அவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சரி சான், வேற எதில் எலிஜிபிள் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எதாவது லைவ்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் எப்படின்னா லைவ் வீடியோ வந்து நீங்களும் இதுமாரி போடணும். ஓகே, அந்த லைவ் வீடியோக்கு எலிஜிபிள் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் மினிட்ஸ் வந்து வீடியோ போயிருக்கணும் 60 நாளுக்குள்ள. அதேமாதிரி 6 லட்சம் வியூஸும் போயிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 60,000 மினிட்ஸ் லைவ் வீடியோ வந்து போயிருக்கணும். ஓகே, 60,000 மினிட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து போயிருக்கணும். 30 நாளுக்குள்ள ஒரு 5 ஷேர்னாச்சும் ஷேர் பண்ணிருங்க வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 3 வீடியோ ஆச்சும் போகணும். 90 நாளுக்குள்ள ஒரு 3 வீடியோ ஆச்சு நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து லைவ் வீடியோ வந்து எலிஜிபிள் ஆகிடும். லைவ் மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே.